அந்த குறைபாடுகள் சொன்னதுனால, முறைகேடுகளை நான் சொன்னதுனால என்னை நீக்கிட்டாங்கன்னு சொல்கிறேன். நீக்கிறதுக்கு காரணம் என்ன? ஒரே கோடு தான். என்னன்னு கேட்டால், நீங்கள் மெம்பர் சந்தா கட்டவே இல்லை. அந்த சந்தாவை நீங்களே கட்டிக்க வேண்டியதானே சொன்னால் என்ன நியாயம் இருக்குதுல? அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா படத்தில் இல்லை. அப்போ அதுக்கு ராதாரவி தான் காரணம் சொல்லிக்கிறார். ராதாரவிக்கும் பாட்டுக்கும் என்ன சார் சம்பந்தம்? வைரமுத்து இடத்துல கொண்டு வந்து எப்படியாவது ராதாரவியை நிற்க வச்சிடணும்னு நினைக்கிறாங்க சில பேர். 10 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு ஏஆர் ரஹ்மான் என்பது 10,000 ரூபா தான் கொடுத்தாரு அந்த பாட்டுக்கு. கேட்க முடியுமா? நீங்கள் எங்கே கொண்டு வந்து நிற்க வைக்கிறீங்கன்னா, ராதாரவி வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு குற்றவாளி மாதிரி கொண்டு வந்து நிற்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க. ஏங்க அந்த பாட்டை வந்து நீங்கள் அந்த படத்தை வந்து கட் பண்ணீங்க? நாங்கள் ரொம்ப பேராவலாக இருந்தோம். ஒரே ஒருத்தருக்கு இந்த ஸ்டாண்ட் வித் சின்மைன்னு கேட்குறவங்க யாராவது ஒருத்தர் கேட்குறீங்களா? அதையே உங்களால் கேட்க முடியல. ஒரு பக்கம் வைரமுத்து மேட்ரேடு, அப்படியே இந்த பாட்டு பாடுற இந்த பின்னணி பாடுற அதை எடுத்துக்க, இன்னும் பக்கம் டப்பிங் பேசுறது எடுத்துக்க, மொத்தமாக போட்டு கிளறிட்டு ஸ்டாண்ட் வித் சின்மயி, சின்மயி பாவம், சின்மயி பாவம், சின்மயி பாவம். என்ன ஒரு அநியாயம் நடந்திருக்கு, என்ன ஒரு அக்குறம் நடந்திருக்கு, என்ன ஒரு அட்டூழியம் நடந்திருக்கு. எக்ஸ்போஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்டால், வைரமுத்தை நீங்கள் அசிங்கப்படுத்தலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. அது நடந்துருச்சு, வெற்றிகரமாக நடந்துருச்சு. பிரேமலதா ஒரு தடவை சொன்னாங்க, ஊசி இடங்கிறக்காம நூல் நுழையாது சொல்லு. நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு அரசியல் பேச இணைந்திருக்கார் பத்திரிகையாளர் திரு சேக்வார் ஜெய்சங்கர். வணக்கம் சார். வணக்கம் சார். மீண்டும் வைரலா பேசப்படுற ஒரு வார்த்தை சின்மையை பத்தி தான். என்ன நடக்குது சார்? டப்பிங் யூனியன்ல இருக்கிறாங்களா இல்லையா? என்ன ஒரு பேன் பண்ணிட்டாங்கன்ற குமுறின்னு இருக்காங்க. எப்படி பார்க்கறது? அவங்க குமுறில் ஒரு பக்கம் அவங்க வந்து குற்றம் சாட்டிட்டு தான் இருக்கிறாங்க. என்னை வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்லேருந்து என்னை வந்து பேன் பண்ணிட்டாங்க, என்னால் பேச முடியல அப்படின்னு அவங்க வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அவங்க கூட சேர்ந்து பலரும் வந்து கேட்டினா, அந்த ஸ்டாண்ட் வித் சின்மயின்னு சொல்லக்கூடியவங்கலாம் வந்து கேட்டினா கிட்டத்தட்ட ஒரு அவங்களுக்கு ஆதரவாக இருக்கிறதா வந்து நினச்சிக்கிட்டு, அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து என்ன சொன்ன எதிராக தான் செயல்படாமல் தான் நான் நினைக்கிறேன். 2 தரப்பில் ஒரு பிரச்சனை நடக்குது சார். ஏற்கனவே வந்து அவங்க வைரமுத்து மீது ஒரு பாலியல் குற்றச்சாட்டு சொன்னாங்க, அது தனி. அதுக்கும் மற்ற விஷயத்துக்கும் தொடர்பே கிடையாது. பாலியல் குற்றச்சாட்டு வைரமுத்து மீது சுமத்துனாங்க, அதுக்கு வந்து அதுக்கான சட்டப்பூர்வ நடவடிக்கை அது தனி, அது ஒரு பக்கம் இருக்குது. இங்கே டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனில் வந்து இவங்களை வந்து நீக்கிட்டாங்க. எதுக்காக நீக்கினாங்கன்னா, அவங்க தரப்பில் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து அந்த 250 ரூபா அந்த இயர்லி மெம்பர்ஷிப் வந்து அவங்க வந்து இந்த எல்லோ கார்டு ஏதோ சொன்னாங்க, அது செலுத்தலை. இது வழக்கமாக எல்லா சங்கத்திலும் நடக்கும், சரிங்களா? பொதுவாக சங்கங்களில் வந்து கேட்டிங்கன்னா, எதை நம்ம செய்கிறோமோ இல்லையோ முதல்ல அந்த மெம்பர்ஷிப்பை சேர்ந்துடணும். அது வந்து ரெனியூவல் பண்ணணும். இது வந்து இயல்பாக வந்து நடக்கும். எப்படி இந்த டிரைவிங் லைசன்ஸ்லாம் எப்படி ரெனியூவல் பண்ணுறோமோ அது மாதிரி வந்து ரெனியூவல் பண்ணுறதுன்றது அதை வந்து தொடர்ச்சியாக பண்ணணும். எதை நம்ம செய்யணுமோ அந்த சங்கத்தில் நமக்கு ஒரு உறுப்பினர் நம்ம இருக்கிறோன்னா அந்த மெம்பர்ஷிப்பு அது வந்து எது இருக்குதோ இல்லையோ முதல்ல அதை கட்டி மெம்பர்ஷிப் பண்ண வந்து ரெனியூவல் பண்ணிடணும். அதை வந்து இவங்க விட்டுட்டு இருக்கிறாங்க. அது பெரிய மைனஸ். முதல்ல அதை ஒத்துக்கணும். சின்மை தரப்பில் கேட்டால் மெம்பர்ஷிப். ஆனால் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சின்மை தரப்பில் மெம்பர்ஷிப்பு நான் வந்து கட்டலை, ஆனால் என்ன மாதிரி இன்னும் பல பேர் வந்து கட்டலை. சில பேர் குறிப்பிட்டு சொல்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் அவங்களே கட்டிட்டாங்க அப்படின்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க. நம்ம ஸ்டேட்மெண்ட்டை பார்க்குறோம். சில பேர் சப்போர்ட்டாக பேசுகிறாங்க இல்லையா? சின்மை பேசுறதை விட அவங்களுக்கு ஒரு 2-3 பேர் சப்போர்ட்டாக பேசுகிறாங்கல்ல, அவங்க பேசுகிறது தான் நம்ம கேட்குறோம். அதை வந்து கூப்பிட்டு ஒரு வான் பண்ணி அதை வந்து இது பண்ணிட்டு இருக்கலாமே அப்படின்னு சொல்கிறாங்க. கரெக்ட், நல்லா தான் இருக்குது சொல்கிறதுக்கு. என்னென்னா, ஒரு மெம்பர்ஷிப் கட்டலை, கூப்பிட்டு வந்து ராதாரவி அவ்வளோ பெரியவர், அவரே கூப்பிட்டு அம்மா இந்த மெம்பர்ஷிப் கட்டலை, இதை கட்டிடுமான்னு சொல்லிட்டு கட்டிட்டு வந்து ஒரு மன்னிப்பு கொடுத்துக்கலாமே, இதுக்கு போய் நீக்குவாங்களா அப்படின்னு. சங்கம் என்பது ராதாரவி மட்டும் கிடையாது. டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனில் ஒரு சங்கத்தில் இருக்கிற ஒரு என்ன சொல்கிறதுனா ஒரு டீம் இருக்குது. அந்த யார் ஆஃபீஸ் பேரர்ஸ் இருக்கிறாங்க, சங்க நிர்வாகிகள், அவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்துட்டாங்கன்னா அது ராதாரவியும் அதை மீற முடியாது. அவருக்கு தனிப்பட்ட இங்கே நடவடிக்கைகள் கேட்டால் அவர் பேக்கெட் வந்து கூட நம்ம சின்மைக்கு வந்து இந்த 250 ரூபா கட்டுமா அப்படின்னு அவர் சொல்ல முடியாது. காரணம் என்னென்னா, ஏற்கனவே சின்மை மீது ஒரு குற்றச்சாட்டு ஒருத்தர் மேலே பெரிய ஆளுமை மீது வச்சிருக்கிறாங்க. அது வந்து ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கும்போது யாரும் பொதுவாக இதை செய்ய மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு பொதுவாகவே நம்ம சொல்கிறோம், இப்போ நீங்களே இருக்கிறீங்க, லிஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரோ ஒரு பெண் வந்து கை காட்டினா நீங்கள் உடனே வண்டியை நிறுத்த முடியாது. ஏன்னா இப்போது ஒரு ஆண் வந்து நிறுத்தினான்னா உடனே நீங்கள் நிறுத்தி வண்டியில் ஏற்றிடுவீங்க, நீங்கள் கொண்டு போய் ட்ராப் பண்ணாங்க. அதே ஒரு பெண்ணுன்னா நீங்கள் யோசிப்பீங்க. அதை யோசிக்காமல் பண்ணக்கூடியவங்களாம் அது வேறு டீம். அது வந்து சில பேர் இருக்கிறாங்க, கேட்டால் பொம்பளை கை நீட்டினா உடனே வண்டியில் ஏற்றிப்பான், காரில் கூட உட்கார வச்சுப்பான், அது வேறு. ஆனால் நம்ம சராசரியாக கேட்டான்னு
பொதுவாக வேண்டாம்ப்பா, அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லதுப்பா, எதுக்குப்பா இது தேவையில்லாமல் அந்த 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 மாதிரி தான் நான் கேட்டேன். ஒருத்தருக்கு ஒரு உதவி செய்கிறதுனா கூட இன்றைக்கி பார்த்து செய்ய வேண்டியதாக இருக்குது. ஒரு சாதாரணமாக வந்து வேணுன்னா ஒருத்தர் இல்லாதவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு காஃபி வாங்கி கொடுத்தோன்னா கூட பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வந்து காரணங்களை சொல்லக்கூடிய உலகமாக இருக்குது இன்றைக்கி. ஏன் வந்து இவ்வளோ பேர் இருக்கும்போது அவளுக்கு மட்டும் காஃபி வாங்கி கொடுத்தான் அப்படின்னு இருக்குது. ஸோ இந்த உலகம் அப்படி இருக்கும்போது கேட்டால் சில பேர் வந்து கேட்டால் இதை அவாய்ட் பண்ணிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். அவங்களுக்கு கட்டவே இல்லை, அவங்களுக்கு நீங்களே கட்டிட்டீங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. நம்மளுடைய கடமை என்ன, சங்கத்தில் உறுப்பினர் நாம் வந்து அதை வந்து மெம்பர்ஷிப்பை வந்து ரெனியூவல் பண்ணணும். ஸோ அதில் வந்து அவங்க விட்டுட்டுருக்குறாங்க. இது தொடர்ந்து கேட்டால் சங்கத்தில் சில குறைபாடுகளை வந்து இவங்க வந்து சொன்னதாக சொல்கிறாங்க. சின்மையே சங்கத்தில் வந்து சில குறைபாடுகள், அந்த குறைபாடுகள் சொன்னதுனால, முறைகேடுகளை நான் சொன்னதுனால என்னை நீக்கிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நீக்கிறது முறைகேடு நீங்கள் சொல்லியிருக்கலாம், குறைகள் கூட நீங்கள் சொல்லியிருக்கலாம். ஆனால் நீக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்களே ஒரு வழி காட்டிட்டீங்க, அவங்களுக்கு வழி கொடுத்துட்டீங்க. நீங்களே உங்கள் முதல்ல சங்கத்தோட உறுப்பினரோட முதல் கடமைன்னு கேட்டால் அந்த சந்தாவை வந்து நீங்கள் செலுத்தி நீங்கள் அதை கண்டினியூ பண்ணணும், ரெனியூவல் பண்ணணும். அதை விட்டது உங்களுக்கு பெரிய மைனஸ். அதுக்கப்புறம் உங்களை நீக்கின பிறகு நான் சொல்ல கேட்டால் நான் இந்த குறைகள்லாம் நான் சொன்னதுனால தான் என்னை நீக்கிட்டாங்கன்னு சொல்ல முடியாதுல்ல. நீக்கிறதுக்கு காரணம் என்ன, ஒரே கோடு தான். என்னன்னு கேட்டால் நீங்கள் மெம்பர் சந்தா கட்டவே இல்லை, அந்த சந்தாவை நீங்களே கட்டிக்க வேண்டியதானே சொன்னால் என்ன நியாயம் இருக்குதுல்ல, வாதம் நிற்குமா? இதை தாண்டி ஒரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போது எல்லாரும் சொல்கிறாங்கல்ல ஸ்டாண்ட் வித் சின்மயி, ஸ்டாண்ட் வித் சின்மயின்னு. உங்களால் வந்து ஸ்டாண்ட் வித் சின்மயின்னு நீங்கள் சொல்கிறீங்க. உங்களால் இந்த பிரச்சனையை ஏதாவது முடிக்க முடியுதா? உச்சி கொட்டலாம், ஐயோ நல்லா பாடுற பொண்ணு அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி வந்து தடை விதிச்சுட்டாங்க, பேன் பண்ணிட்டாங்க. பேன் பண்ணவே இல்லை, சங்கத்தை வந்து நீக்கிட்டாங்க. சங்கத்தை வந்து நீக்கிட்டது நீங்கள் வந்து கண்டெஸ்ட் பண்ணிட்டீங்க, கோர்ட்டுக்கு போயிட்டீங்க. கோர்ட்டு போனால் கோர்ட்டு தானே முடிவு பண்ணணும். ராதாரவி எப்படி முடிவு எடுப்பார்? ராதாரவியை கூட ஏற்கனவே சங்கத்தில் வந்து ராதாரவி வந்து நடிகர் சங்கத்தை வந்து நீக்கிட்டாங்க. ரைட், ஓகே, அவர் தான் சொல்லி கேட்டேன். ரைட், ஓகே, சங்கத்தை நீக்கிட்டீங்க. அப்போ நான் சங்கத்தோட மெம்பராக இருந்தால் தான் நான் நடிக்க முடியுமா? அவர் நடிச்சுட்டு தானே இருக்கிறாரு. ராதாரவி வந்து நடிகர் சங்கத்தை நீக்கப்பட்டார், அவர் நடிச்சுட்டு இருக்கிறாரு. சின்மை வந்து பார்த்தீங்கன்னா வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் வந்து நீக்கிட்டாங்க, ஆனால் அவங்களால என் டப்பிங் பேச முடியல. அப்போது வாய்ப்பு தரல அவங்களுக்கு. சின்மைக்கு வந்து வாய்ப்பு தரக்கூடியவங்களை வந்து சங்கத்தில் வந்து நீங்கள் எப்படி அவங்களுக்கு வாய்ப்பு தந்தீங்க அப்படின்னு யாரும் வந்து கேள்வி கேட்க முடியாது. வாய்ப்பு தந்தால் நீங்கள் இப்போ நான் கேட்குறேன் கேட்டால் மற்ற மொழிகளில் போய் பேசுகிறீங்க, மற்ற மொழிகள் அதே மாதிரி இங்கே வந்து கேட்டால் இப்போ நான் கேட்குறேன், இவர் வந்து லோகேஷ் கனகராஜ் வந்து சின்மைக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு டப்பிங் பேசுறதுக்கு. அதுக்கு அவருக்கு ஏதோ வந்து சில பெனால்ட்டி போட்டதாக சொல்கிறாங்க, அது நமக்கு விவரம் தெரியல. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ லோகேஷ் கனகராஜ் வாய்ப்பு கொடுத்தாரு, துணிச்சலாக கொடுத்தாருல, அது மாதிரி இன்னும் கூட கொடுக்கட்டும். இப்போ இதே மணிரத்னம் கூட நான் கேட்குறேன்னு கேட்டால் அவர் வந்து நீங்கள் வந்து பாடுறதுக்கு வாய்ப்பு கொடுங்க. மணிரத்னம் சொல்லணும்னு எனக்கு ஞாபகம் வந்து இப்போ தக் லைஃப்ல ரீசெண்டா சின்மை பாடிருக்காங்க. அதுதான் சார். இப்போ நான் கேட்குறேன், படத்துல வராதுக்கு காரணம் அது வேற. அது படமே மொத்தமே காலி ஆயிடுச்சு. படத்துல இல்லைன்னா எந்த ஒரு இயக்குனர் அது வேற தனி கதையா பேசணும், அது இதில் பேச முடியாது. எந்த இயக்குனராவது கேட்டினா வந்து நாயகன் படத்துல எல்லா பாட்டையும் தான் பாடினீங்க, கடல்ல பாடினீங்க, வந்து விபச்சார விடுதியில் பாட்டு போட்டீங்க, நீ சிரிச்சா தீபாவளி, கடல்ல வந்து கேட்டின நிலா அது வானத்து மேல பாடினீங்க, எல்லா பாட்டும் தானே பாடினீங்க. அப்போ அந்த பாட்டெல்லாம் ஃபுல்லாக கேட்கலையா? அவர் ஒரு புது கதை சொல்கிறார், அது வேற. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சினிமாவில் வந்து பொறுமையாக இருந்து பாட்டை கேட்குற அளவுக்குலாம் இங்கே யாரும் வந்து இப்போல்லாம் அந்த மாதிரி ரசிகர் இல்லை அப்படின்னு கதை சொல்கிறார். அந்த கதையை நம்ம நம்புவோம், சரிங்களா? இது ஒரு பக்கம் தனி. ஆனால் பாடின பாட்டையே வந்து கேட்டிங்கன்னா வந்து அந்த சின்மையை பாடாமல் தீன்றவங்க பாடினாங்க. அந்த பாட்டே வந்து படத்தில் வரலன்னு வச்சுக்கங்களேன், அதுக்கும் ராதாரவியா காரணம்? பாடினீங்க, அது சின்மைனா பாட்டும், அது தீனா பாட்டும். அந்த பாட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து படத்தில் இல்லை. அப்போ அதுக்கு ராதாரவி தான் காரணம் சொல்றீங்களா? ராதாரவிக்கும் பாட்டுக்கும் என்ன சார் சம்பந்தம்? ராதாரவி டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன். என்னதான் இருந்தாலும் ஒரு வில்லனை சினிமாவில் ராதாரவி வில்லன், ஆனால் நீங்கள் வந்து அப்படியே நிஜ வாழ்க்கையில நீங்கள் வில்லனா கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்கல்ல? அவருக்கு வயசு அது என்ன நினைக்கிறேன், இல்லை என்ன நினைக்கிறாங்கன்னா, வைரமுத்து இடத்துல கொண்டு வந்து எப்படியாவது ராதாரவியை நிற்க வச்சணும்னு நினைக்கிறாங்க சில பேர். வைரமுத்து உங்ககிட்ட வந்து அவர் வந்து நடந்துக்கிட்ட விதம், அது வந்து நம்ம வந்து அதுக்குள்ளே போகவே இல்லை. அவர் 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு விஷயம். அதுக்கப்புறம் அவர் உங்கள் கல்யாணத்துக்கு அவரை வர வச்சிருக்கிறீங்க. இது உங்களுக்குள்ளே நடக்குது. அது 2 பேருக்கும், சின்மைக்கும் வைரமுத்துக்கு மட்டுமே தான் தெரியும் அங்கே என்ன நடந்தது அவங்களுக்குள்ளன்றது தெரியும். ஆனால் ஒரு மூத்த நடிகை சொல்கிறாங்க, அந்த அம்மா பேர் வெண்ணிடாடை நிர்மலா சொல்கிறாங்க, இந்த மாதிரியான விஷயங்களை வந்து வெளியில் வந்து இது தேவையில்லாமல் வந்து
பண்ணக்கூடாது. அன்னைக்கு நடந்தது என்ன அவங்க கரெக்டாக பேசுகிறாங்க. 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது, அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் மறுக்கப்பட்டால் உடனே நீங்கள் இதெல்லாம் சொல்லுவீங்களா, இப்படி குற்றம் சாட்டுவீங்களா? அப்படி தான் பார்க்கப்படுது. 16 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயத்த வந்து ஒரு லாங் கேப் கொடுத்து அதுக்கப்புறம் உங்கள் கல்யாணத்துக்கும் நீங்கள் அவங்கள வர வச்சு அதுக்கப்புறம் நீங்கள் குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்னா, அப்போ நீங்கள் ஏதோ ஒரு எதிர்பார்த்தது நடக்கலை, அதனால் நீங்கள் குற்றம் சாட்டுறீங்கன்ற மாதிரி. அதனால தான் சின்மை பக்கம் வீக் ஆனது காரணமே அந்த வைரமுத்து மேட்ரு. பட் நம்ம அதுக்குள்ளே போகல. அது கோர்ட்டில் கேஸ் இருக்குன்றாங்க. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா அது வைரமுத்து அதை பார்த்துக்க போகிறாரு, அது வேற. நம்ம அதுக்குள்ளே போவே இல்லை. இது டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனில் தலைவராக இருக்கக்கூடிய ராதாரவி மீது நீங்கள் வந்து என்னை வந்து பேன் பண்ணிட்டாங்க. இதில் பேன் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது. சங்கத்திலேருந்து நீக்கிட்டாங்க. ஏன் நீக்கினாங்க? மெம்பர்ஷிப் கட்ட. மெம்பர்ஷிப் நீங்கள் ஏன் கட்டலை? அவங்களுக்கெல்லாம் மட்டும் மெம்பர்ஷிப் கட்டினீங்களா? எனக்கு ஏன் கட்டலன்னு சொல்ல முடியுமா? 5000 ரூபா மெம்பர்ஷிப்பு, லைஃப் மெம்பர். நீங்கள் லைஃப் மெம்பரை வாங்கிட்டு இருக்கலாமே, ஏன் இயர்லி மெம்பர் வந்து எல்லோ கார்டு வாங்கினீங்க? அது சரி, ரைட். அப்படியேனாலும் வந்து கேட்டிங்கன்னா இந்த பிரச்சனை உங்களுக்கு ஆயிடுச்சு. யாருக்கு? சின்மயி வெர்சஸ் வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் கோர்ட்டில் கேஸை போட்டீங்க. ஸோ கண்டெஸ்ட் ஆயிடுச்சு. கோர்ட்டில் கண்டெஸ்ட் ஆகிட்ட பிறகு கோர்ட்டை தானே முடிவு பண்ணணும், நீ கொஞ்சம் சரியாக தவறான்ட்டு. அதுக்கப்புறம் ராதாரவி முடிவு பண்ண முடியாதுல்ல. ராதாரவி இப்போ நீங்கள் கோர்ட்டில் கேஸை போட்டீங்க. கேஸ் போட்டது யாரும்? சின்மயி. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து எதிர்த்தரப்பில் இவங்க இருக்கிறாங்க. நீதிமன்றம் முடிவெடுக்க போகுது விசாரணை பண்ணி. அதுக்கப்புறம் ராதாரவிக்கு வந்து அங்கே ரோல் கிடையாது இல்லை. இப்போ மறுபடியும் நீங்கள் ஸ்டாண்ட் வித் சின்மைன்னு சொல்லிட்டு ஆங்கருங்க போய் உட்காந்துக்கிட்டு அந்த வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு பேசுகிறாருன்றதுக்காக நீங்கள் மறுபடியும் நீங்கள் வந்து அந்த சின்மையை நீங்கள் எதுக்காக நீக்குனீங்க? அப்புறம் நீக்கினது போக்கினது எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கோர்ட்டில் எல்லாம் இருக்குது. கோர்ட்டு தானே முடிவு பண்ணணும். இனிமேல் எப்படி நான் ராதாரவி முடிவெடுக்க முடியும்? அப்படியே நீங்கள் ராதாரவி முடிவு எடுக்கணும், இல்லை அந்த சங்கத்தில் இருக்க முடிவு எடுக்கணும்னா கூட நீங்கள் கேஸை வாபஸ் வாங்கணும். அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன கண்டிஷன் சொல்கிறாங்களோ அந்த கண்டிஷன் நீங்கள் உட்படணும். அவங்க மன்னிப்பு கேட்க சொல்கிறாங்க. மன்னிப்பு நீங்கள் கேளுங்க, கேட்காம போங்க, அது உங்கள் இஷ்டம் தானே. கட்டாயப்படுத்த முடியாது இல்லை. சின்மையை கட்டாயப்படுத்த முடியுமா மன்னிப்பு கேளுங்கன்னு சொல்லிட்டு? அது உங்களுடையது. அவங்க ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க. சங்கத்தில் ஒரே கேள்வி தான். சங்கத்தில் நீங்கள் மெம்பராக எடுத்துட்டு சங்கத்து மீது நீங்கள் வந்து நிர்வாகிகள் மீது நீங்கள் குறைகள் சொல்கிறீங்கன்னு வச்சுங்க, குற்றச்சாட்டு சொல்கிறீங்கன்னு வச்சுங்க. நம்மளே பார்க்குறோம் அதை. அம்மாவே என்ன சொல்கிறாங்க ஒரு நேர்காணலில், சின்மயி மெம்பர்ஷிப் வந்து 250 250 ரூபா இயர்லி மென், லைஃப் மெம்பர் 5000 ரூபாய். ஆனால் இவங்க வந்து 2 லட்சம் 2 லட்சம் ரூபா கூட வாங்குறாங்க. இதை ப்ரூவ் பண்ணோம்ல. ஒரு சங்கத்தில் நீங்கள் இப்படி குறை சொன்னீங்கன்னா முறைகேடு நீங்கள் சொல்கிறீங்க. அது நடந்ததா இல்லையான்னு நமக்கு தெரியாது. ஆனால் நீங்கள் சொல்கிறீங்கல்ல, அது ஒரு ஆதாரத்தோடு சொல்லுங்கள். யாராவது ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியனில் நான் சேர்றதுக்கு வந்து நான் இவ்வளோ அமௌண்ட் கொடுத்தேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும்ல. அப்போது இந்த மாதிரி வந்து டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன் நிர்வாகிகள் மீது நீங்கள் குறைகள் சொல்லும்போது அவங்க நீக்குவாங்கல்ல. ஒழுங்கு நடவடிக்கைன்னு ஒன்று எடுப்பாங்க. அந்த ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கும்போது நீங்கள் என்ன செய்யணும்? ஒழுங்கு நடவடிக்கை எடுக்காத அளவுக்கு நீங்கள் நடந்துருக்கணும். எப்படின்னா மெம்பர்ஷிப்லாம் கரெக்டாக வச்சுருக்கணும். இப்போ உங்களை நீக்கணும் எடுக்கிறாங்க. என்னன்னு கேட்டால் மெம்பரே கிடையாதுங்க, இயர்லி மெம்பர். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மெம்பர்ஷிப்பை வந்து புதுப்பிக்கலை, தூக்கி வெளியே போடும், நீக்காச்சு. நீங்களாவது சொல்லணும். என்ன சொன்னேன்? இல்லைங்க, நான் மெம்பர்ஷிப்பு நான் கரெக்டாக தாங்க கட்டிட்டு வந்தேன், நான் லைஃப் மெம்பருங்க அப்படின்னு சொல்லணும். நீங்கள் சொல்ல முடியல. இயர்லி மெம்பரை நீங்கள் லைஃப் மெம்பர் சொல்லி போட்டு அது ஒரு பக்கம் வந்து கோர்ட்டில் சர்ச்சையாயிட்டு இருக்கு. ஸோ எல்லாம் வந்தாலும் நடக்கிற உள்ளுக்குள்ளே நடக்கிற விஷயம். இப்போ இது எல்லாத்தையும் விட்டுட்டு என்ன பேன் பண்ணிட்டாங்கன்னு நீங்கள் சொல்ல, அதை வந்து சில பேர் கேட்டால் அவங்க மேலே உச்சி கொட்டுறவங்க பரிதாபப்படுறவங்க கேட்டால் ஐயோ வந்து இந்த சின்மைக்கு வந்து ஏங்க சின்மைக்காக வருத்தப்படுறவங்களா இல்லை ராதாரவிக்கு எதிராக? இல்லை, கரெக்டாக கேட்டிங்க. இதில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளாக ராதாரவி வந்து உங்களுக்கு தெரியும் வந்து அவர் கொஞ்சம் லைம் லைட்டில் இருக்கிறார். லைம் லைட்லன்னா வந்து கால் ஆப்ரேஷன்லாம் பண்ணி நல்ல பூர்ண குணமடைஞ்சு பிஸியாக படத்தில் நடிச்சிட்டு இருக்கிறாரு ஒரு பக்கம். இன்னொரு பக்கம்னு கேட்டால் ஆக்டிவாக வந்து சங்கத்தில் இருக்கிறார். ஒரு பக்கம் சங்கத்தில் இருக்கிற மாற்று அணியினரில் இருக்கிற ஒரு சிலர் சின்மைக்கு ஆதரவாகும், டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்லேயே ஆகும். இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா வந்து இதில் வந்து கம்யூனிட்டி லாபியும் இருக்குது. சில வந்து லாபிக்கள் வந்து கம்யூனிட்டி சார்ந்த லாபிக்கள் வந்து சின்மைக்கு ஆதரவாகவும் ஸ்டாண்ட் வித் சின்மைன்னு. இதில் நடுவில் இந்த சேனல்களில் இருக்கிற இந்த ஆங்கர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அட்வொகேட்டாகவே மாறி வந்து ராதாரவி கிட்ட போயிட்டு நீங்கள் கேள்வி மேலே கேள்வி கேட்குறீங்க. ராதாரவி வந்து உங்களுக்கு தெரியும் வில்லாதி வில்லன். ஆனால் வயசாகிடுச்சு, 72 வயசாகிடுச்சு. ரெண்டாவது கோர்ட்டில் கேஸ் இருக்குது. அதனால் அவர் பேசக்கூடாதுன்னு தவிர்த்துட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டிங்கன்னா கையெடுத்து கும்பிட்டு போங்கன்றார். அதை நீங்கள் பலவீனமாக எடுத்துக்கிறீங்கன்னு கேட்டால், நான் கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்வி கூட அவரால் பதில் சொல்ல முடியல. அட பைத்தியங்களே, அவர் எச்சரிக்கையாக இருக்கிறாரு. காரணம் என்னென்னா கோர்ட்டில் கேஸ் இருக்குது.
இவங்க போட்ட கேஸ் நீக்கிறதை எதிர்த்து கோர்ட்டில் கேஸ் இருக்கும்போது அதை பற்றி பேசக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் அது சம்மந்தமாக பேட்டியே கொடுக்கக்கூடாது. அதனால அவர் அவாய்ட் பண்ணுறாரு. ஆனால் அவர் அவாய்ட் பண்ணதை வச்சுன்னு கேட்டால் பயந்துட்டாரு. அப்படி எது ராதாரவி கேட்ட கேள்விக்கு அவரால் பதிலே சொல்ல பயந்துடாரு. நீங்கள் என்ன கேள்வி கேட்குறீங்களோ அது கோர்ட்டில் கேட்க போகிறாங்க. அந்த பதில் அவங்க வச்சிருக்கிறாங்க. அவ்வளோதான். நீங்கள் சொல்ல முடியாதுல்ல. இப்போ நானே இருக்கிறேன் சார், ஒரு சங்கத்தில் வந்து என்னை நீக்கிறதுக்குன்னு ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அப்போ வந்து கேட்டால் என்கிட்ட என்ன பலவீனம் பார்ப்பாங்க. அவன் மெம்பர் ஆகலையா, ரைட் நீக்கிறது. எனக்கு தெரிஞ்ச ஒரு சங்கம் இருக்குது. அந்த சங்கத்தில் வந்து எப்படி நீக்கினாங்கன்னா, எப்போவுமே ஒருத்தர் கேள்வி கேட்டுனே இருப்பார், பல கேள்விகள் கேட்டுனே இருப்பார். அப்போ அவங்க என்ன செஞ்சாங்கன்னு கேட்டால் வந்து இவனா வந்து தொல்லை கொடுத்தா விதண்டாவிதமாக கேள்வி கேட்பார். சங்கத்தில் வந்து முறைகேடே இல்லைனா கூட பார்த்தீங்கன்னா முறைகேடு நடந்த மாதிரி இது எப்படி அது எப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டுனே இருப்பார். அது ஒரு சின்ன சங்கம் தான், அது தொழிற்சங்கம் அது. அப்போ எப்படி நீக்கினாங்கன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு வந்து கேட்டால் ஒரு பைலா படி பார்த்தீங்கன்னா ஒரு பொதுக்குழு வந்து 3 பொதுக்குழுக்கு வரலன்னா அவர் வந்து சங்க உறுப்பினர் வந்து நீக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. 3 செயற்குழு. அப்போ என்ன செஞ்சான்னு கேட்டிங்கன்னா, ஒரு செயற்குழுக்கு வந்து என்ன செஞ்சான்னு கேட்டால் வந்து அவருக்கு அழைப்பு கொடுத்து கையெழுத்தெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க அட்டண்டன்ஸுக்கு. ஆனால் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க என்னென்னு கேட்டால், இன்றைக்கி வந்து செயற்குழு நடக்கலை, இன்றைக்கி வந்து செயற்குழு வந்து கேன்சலு. ஃபோன் பண்ணி சொன்ன உடனே அவர் என்ன செஞ்சார், போகல, செயற்குழுக்கு போகல. செயற்குழுக்கு போயிட்டு அங்கே அட்டண்டன்ஸ் கையெழுத்து போனோம்ல, வெறும் அறிவிப்பு கொடுத்தது கையெழுத்து வாங்கிட்டாங்க. செயற்குழு வந்து நடக்கும்போது அங்கே போய் அட்டண்டன்ஸ் கையெழுத்து போனோம், அதை போடல. அவர் லீவுன்னு சொன்னோன்னா அவரை கிராஸ் செக் பண்ணலாம் விட்டார். 2வது ஒரு நாள் கேட்டால் விடுமுறை நாளில் வச்சாங்க. அதுக்கப்புறம் கேட்டால் அப்பா விடுமுறைன்றது தெரியாமல் இன்னைக்கு ஹாலிடேஸ்ன்னு தெரியாமல் வச்சுட்டாங்க, அதனால வந்து இன்னைக்கு இல்லை, அது அடுத்த மாதம். 3வது ஒரு கூட்டம் கூட்டினாங்க. 3வது கூட்டத்தில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து பண்டிகை நாளில் வச்சாங்க. அதே மாதிரி அவருக்கு முன்னாடி சொல்ல கேட்டப்பா இன்னைக்கு பண்டிகை பாருங்க, இதே மாதிரி பண்ணினுக்கிறானுங்க பொதுக்குழு செயற்குழு நடத்தாமல் இதே மாதிரி பண்ணுகிறானுங்க, அடுத்த மீட்டிங் வச்சுக்கிறேன் பாரு அவங்கள அப்படின்னு சொல்றாரு. அடுத்த மீட்டிங்ல என்னன்னு கேட்டால் அவர் வந்து நீக்கப்பட்ட கடிதத்துமே கொடுத்துட்டாங்க. 3 செயற்குழுக்கு நீங்கள் வராதனால நீங்கள் பைலா படி நீங்கள் நீக்கப்பட்டன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது நடந்தது. இது ஒரு உதாரணத்துக்கு தான் நான் சொல்கிறேன். நம்ம வந்து எல்லா வகையிலும் அவேர்னஸாக இருக்கணும். நாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேள்வி கேட்குற வந்து முறைகேடு கேட்குற இடத்துல நாம் இருக்கணும், நாம் முறையாக இருக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் சின்மைக்காக நான் சொல்ல. சின்மை வந்து ஒரு சங்கத்தில் இருக்கிறாங்கன்னா அந்த சங்கத்தில் எல்லா இடத்துலையும் குறைகள் இருக்குது. இப்போ நான் கேட்குறேன், சிம்பிளாக கேட்குறேன், ஏஆர் ரஹ்மான் வந்து வாங்கின சம்பளம் எவ்வளோ, நீங்கள் பாட்டுக்கு உங்களுக்கு கொடுத்த சம்பளம் எவ்வளோ பேசலாமா? ஏஆர் ரஹ்மான் படத்துக்கு வாங்கின சம்பளம் எவ்வளோ, உங்களுக்கு ஒரு பாட்டுக்கு கொடுத்த சம்பளம் எவ்வளோ பேசலாம்? உங்களால் முறைகேடு பேச முடியுமா? பாருங்கள், இந்த பாட்டு வந்து என்னால் தாங்க இட்டு, ஆனால் வந்து அந்த எனக்கு கொடுத்த சம்பளம் பார்த்தீங்கன்னா இவ்வளோ தாங்க கொடுத்தாரு சொல்லுவீங்களா? நீங்கள் சொல்லி பாருங்களேன். அடுத்த முறை ஏஆர் ரஹ்மான் கூட மாட்டார். சார் நீங்கள் எவ்வளோ சார் சம்பளம் வாங்கினீங்க? எனக்கு என்ன சார் இவ்வளோ தான் கொடுத்துருக்கீங்க, எனக்கு வெறும் 10,000 தான் சம்பளம் கொடுத்தீங்க அந்த பாட்டுக்கு, ஆனால் நீங்கள் இத்தனை கோடி வாங்கியிருக்கீங்க, என்ன சார் நியாயம் வேணாம் சார்? 10 கோடி ரூபா நீங்கள் சம்பளம் வாங்கிட்டு எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 10,000 தான் கொடுத்தீங்க இந்த பாட்டு பாடுறதுக்கு, நீங்கள் என்ன சார், நீங்கள் என்னதான் நீங்கள் பிஜிஎம் போட்டாலும் நான் அந்த பாட்டு நான் தானே சார் போட்டிருக்கிறேன் பாடியிருக்கிறேன் கேட்க முடியுமா? ஏஆர் ரஹ்மான்ட்ட 10 கோடி சம்பளம் வாங்கிட்டு எனக்கு 10,000 தான் சம்பளம் கொடுத்த, 10 கோடி ரூபா சம்பளம் வாங்கிட்டு ஏஆர் ரஹ்மான் எனக்கு வந்து 10,000 தான் கொடுத்தாரு அந்த பாட்டுக்கு கேட்க முடியுமா? நீங்கள் கேட்க முடியாது. கேட்டிங்கன்னா நீங்கள் அடுத்த முறை நீங்கள் வந்து உங்களுக்கு சான்ஸ் கிடையாது. இதுதான் உண்மை. ஸோ அதனால் ஒரு நிதானம் வேணும். நம்மளுடைய ஆட்டிடியூடை வந்து பார்த்திங்கன்னா நம்ம தான் மாற்றணும். நம்ம தொழில் செய்கிற இடத்துல இருக்கிறோம், நமக்கு திறமைகள் வந்து நமக்கு வந்து வெறும் கமர்ஷியல் இங்கே வந்து ப்ரொஃபஷனல் மட்டுமே இல்லை, அதை கடந்து நமக்கு வந்து டேலண்ட்டை ப்ரூவ் பண்ணுற இடத்துல இந்த கலைத்துறை இருக்குது. சிக்கல் அதுதான். வெறும் வந்து தொழில் மட்டுமே கிடையாது, கலையும் சார்ந்து இருக்குது. நம்ம கிட்ட இருக்க கலை வந்து இந்த உலகம் முழுவதும் போய் சேரணும்னு சொன்னால் அப்போ நம்ம வந்து கேட்டால் சில நேரங்களில் வந்து வேறு வழி இல்லை. நம்மளுடைய வேலை என்ன, நாம் எதுக்கு வந்திருக்கிறோம், அதை மட்டும் பார்த்துக்கணும். இல்லை சின்மையோட எண்ணம் எல்லாத்தையும் வைரல் ஆக்கணும் இல்லை, அது வந்து தனிப்பட்ட நான் நினைக்கிறேன் வந்து கேட்டால் எல்லா இடத்துலையும் நம்ம சண்டைக்குழியாக இருக்க முடியாது சார். நான் நினைக்கிறேன் அந்த பொண்ணை வந்து டேலண்டான பொண்ணு, அது வந்து ஒரு ராங் கைடன்ஸில் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதாவது வந்து கேட்டால் வந்து ஒரு அதை வழி நடத்தக்கூடியவர்கள், அதாவது கேட்டால் இப்போ இந்த மாதிரி இருக்கிறாங்கல்ல சில பேர் ஸ்டாண்ட் வித் சின்மைன்னு, திறமையாக அப்ரிஷியேட் பண்ணுறது வேற, ஆனால் அவங்களுக்கு வந்து பர்சனலாக சில அட்வைஸ் பண்ணணும், பர்சனலாக அட்வைஸ் பண்ணணும். இது வந்து நமக்கு 54 வயசு ஆகுது, என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்கிறேன். ஏன்னா இதை விட வேகமாக இருந்தவங்க 25-26 வயசெல்லாம் நம்ம கடுமையான வேகம் இருக்கும் நம்மகிட்ட. அப்படிலாம் இருந்து கடந்த அனுபவத்தில் நான் சொல்கிறேன். பொதுவாக இங்கே வந்து தொழிற்சங்கங்களே வந்து பார்த்திங்கன்னா வந்து 100% கரெக்டாக நடத்த முடியாது. எல்லா தொழிற்சங்கமும் சொல்கிறேன்,
அதே மாதிரி ஒரு தொழிலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிவ் அண்ட் டேக்கன் இருக்குது. நான் வந்து தப்பாக வந்து நீங்கள் வந்து இப்போ நீங்கள் உங்கள் விஷயத்தில் நீங்கள் சரியாக இருக்கிறீங்க, நீங்கள் வந்து நேர்மையாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் அதே நேர்மையாக நீங்கள் இன்னொரு இடத்துல எல்லாரையும் இருக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. இன்றைக்கி உள்ள சூழலுக்கு நாம் நேர்மையாக இருக்கணும், அவ்வளோதான். அதோடு நம்ம போயிடணும், அவ்வளோதான். இப்போ நீங்கள் என்ன சொல்லுங்க கேட்டால், நம்ம வந்து இங்கே வந்து சங்கத்தில் வந்து நம்ம மெம்பர்ஷிப்பை நம்ம கட்ட தவறிட்டோம். அவன் கட்டலையே, அவனுக்கு ஏன் நீ வந்து நீ அவனுக்கு நீ கட்டிட்டியே? இல்லை இன்னொரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க கேட்டால், நான் 15,000 ரூபாய் வந்து ஒரு படத்துக்கு வந்து நான் டப்பிங் பேசினா அதை அவங்க அப்படியே எடுத்துக்கிட்டாங்க. சங்கத்தின் நன்கொடை என்பது வேறு. நன்கொடையாக நீங்கள் ஒன்று கொடுக்குறீங்க, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் கொடுக்குறீங்கன்னு வச்சுங்களேன், அது வேற. மெம்பர்ஷிப் வேற. மெம்பர்ஷிப்போட உறுப்பினர் கட்டணம் என்பது வேற, நன்கொடை என்பது வேற. கோயில்ல ஏற்றுல போறது அதுதான் நான் சொல்றேன். நீங்க எல்லாத்துக்கும் நீங்க ரசீது கேட்க முடியாது. இங்க சங்கங்களே நான் சொல்றேன் சார், இங்க ஏதோ நம்ம குறிப்பிட்டு யாருக்கும் ஆதரவா நம்ம பேசல. ஆனால் நீங்க எங்க கொண்டு வந்து நிக்க வைக்கிறீங்கன்னா, ராதாரவி வந்து ஏதோ ஒரு பெரிய ஒரு குற்றவாளி மாதிரி கொண்டு வந்து நிக்கிறதுக்கு ட்ரை பண்றீங்க. அது வேஸ்ட். ஏன்னா ராதாரவியே அங்க வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து ஒரு நிர்வாகி தான். அவருக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்குல்ல. அவர் ஒருத்தர் சொல்றாருன்னு வச்சுங்க, நம்ம வந்து சேர்த்துக்கலாம்ப்பா, நம்ம சின்மையை வந்து மறுபடியும் நம்ம சங்க உறுப்பினர் சேர்த்துனா சொல்ல மாட்டாங்க. கோர்ட்டில் கேஸ் இருக்கு, இன்னும் சேர்த்துக்கலான்னு சொல்கிறேன். கோர்ட்டில் கேஸ் இருக்கு, நான் அதெல்லாம் வாபஸ் வாங்க சொல்லுவாங்க சொல்லுவேன். சங்கத்தில் எப்படி பேசுவாங்க நான் சொல்கிறேன் அந்த ஸ்டைலில். என்னண்ணா நீ வந்து என்னமோ வந்து அப்படின்னு அவர் கேட்பாங்கல்ல. மூளை வேணும் கொஞ்சமாச்சும் போய் பேசுகிறவங்களுக்கு. ராதாரவி கிட்ட போய் பேசுறது பெருசு இல்லை, அவர் என்ன பிரச்சனைன்றது அடிப்படையில் முதல்ல தெரிஞ்சுட்டு பேசணும். அங்க வந்து ராதாரவியோட தனிப்பட்ட டப்பிங் சங்கம் கிடையாது. ராதாரவி சொந்த கம்பெனியா அது. அவருக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்கு. அதுக்கு மேல ரைவல் குரூப் இன்னொன்னு இருக்கு. எது போட்டியான சங்கம், தேர்தலில் போட்டிட்டு தோத்தவன் இருப்பான் இல்லையா, எதிர்த்து நின்னுவன், அந்த குரூப் வேற இருக்கும். மாற்று அணி இருக்குல்ல, அதுல இருக்கிறவன் எவனா இருப்பான். முன்ன போனா இடிக்க பின்ன வந்து கடிக்கணும், அந்த மாதிரி கதை தான் இது. அவர் மட்டும் முடியும். அப்போ இந்த பிரச்சனைக்கு சொல்யூஷன் தீரணும்னா என்ன செய்யணும்னு கேட்டா, இந்த ஸ்டாண்ட் வித் சின்மை கூட இருக்கிறாங்கல்ல, ஒரு 4 பேர் 5 பேர் இருக்கிறாங்கன்னா, அப்போ சின்மையோட சேர்ந்து போய் அந்த சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகிட்ட பேசி இணக்கமாக ஆகி, அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ள சுமூகமாக வந்து, அதுக்கப்புறம் வந்து அவங்க கோர்ட்டில் போட்ட கேஸை விட்ரா பண்ணி, அதுக்கப்புறம் தான் அங்கே வந்து சேர முடியும். இது எவ்வளோ நடக்கணும்? இது போல அட்வொகேட் டு அட்வொகேட் பேசணும். சாதாரண விஷயம் கிடையாது. ராதாரவி மட்டுமே பேச முடியாது, சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகள் பேசணும். அப்புறம் அட்வொகேட் டு அட்வொகேட், கோர்ட்டில் கேஸ் இருக்குல்ல, அட்வொகேட் டு அட்வொகேட் பேசி சார் இணக்கமாக அவங்களுக்குள்ள சமூகமாக போயிடுறாங்க. இதுக்கு தான் சொல்றது, எப்போவுமே என்னன்னு கேட்டீங்கன்னா, கண்டெஸ்ட் பண்ணால் கண்டெஸ்ட்லேயே போயிடணும், ரெக்வஸ்ட் பண்ணால் ரெக்வஸ்ட்லேயே போயிடணும். நீங்கள் ஒரு பக்கம் கண்டெஸ்ட் பண்ணிட்டு ரெக்வஸ்ட் பேச முடியாது. நீங்கள் ரெக்வஸ்ட் பண்ணுறதுலேயே நீங்கள் வந்து சுமூகமாக முடிச்சுக்கலாம். இல்லை நீங்கள் கண்டெஸ்ட் பண்ண முடிவு பண்ணி கோர்ட்டில் போய் சட்டப்படி பார்த்துக்கலாம் முடிவு பண்ணி நீங்கள் சட்டப்படியே போகணும். இப்போ நீங்கள் சட்டப்படி நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டீங்க. இப்போ வந்து எனக்கு என்ன சில நபர்கள் வந்து ஆதரவாளர்கள் வச்சுக்கிட்டு ஸ்டாண்ட் வித் சின்மயி, ஐயோ சின்மயி என்ன அருமையாக பேசுகிறாங்க, என்ன அருமையாக பாடுறாங்க, ஆனால் அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சிவாஜி கணேசன் மாதிரி சில பேர் நடிக்கிறத நம்ம பார்க்குறோம். அது ஆம்பளை சிவாஜியாக இருக்குது, சிலது பொம்பளை சிவாஜியாக இருக்குது, நிறைய பார்க்குறோம்னு கேட்டால் என்ன பிரமாதமாக பாடுறாங்க. நான் கேட்குறேன்னே, இவ்வளோ பேசுகிறீங்கல்ல, எல்லார்ட்டும் ஒரே ஒரு கேட்கலாம், முத்தமொழி பாட்டு நல்ல பாட்டு தானே, அது யாரோ பாடிட்டோங்க, சின்மயி பாடிட்டோம், தீ பாடிட்டோம், யாரோ பாடிட்டோம், அருமையான பாடல் தானே. ஏன் படத்தில் வந்து நீங்கள் வந்து அந்த பாட்டை கொண்டு வரல? யாராவது ஒருத்தர் கேட்குறாங்களா? இந்த ஸ்டாண்ட் வித் சின்மயி இருக்கட்டும், இல்லை ஸ்டாண்ட் வித் தீ இருக்கட்டும், ஏங்க அந்த பாட்டை வந்து நீங்கள் அந்த படத்தை வந்து கட் பண்ணீங்க? நாங்கள் ரொம்ப பேராவலாக இருந்தோம். ஒரே ஒருத்தருக்கு இந்த ஸ்டாண்ட் வித் சின்மயின்னு கேட்குறவங்க யாராவது ஒருத்தர் கேட்குறீங்களா? அதையே உங்களால் கேட்க முடியல. அது இயக்குனரோட ப்ரொடியூசரோட தனிப்பட்ட முடிஞ்சிச்சு இல்லை, ஒரு இயக்குனர். அது மாதிரி சங்கத்திலிருந்து நீக்கிறதுன்னு கேட்டினா அந்த தலைவர், அந்த நிர்வாகிகள் அவங்க முடிவு எடுக்கிறாங்க. இதில் போய் நீங்கள் அவரை போய் நீங்கள் ஏன் வந்து நீக்குனீங்க, அவங்க 250 ரூபா தானே நீங்கள் கட்டியிருக்கலாமேன்னு அறவேக்காரத்தனமாக பேசக்கூடாது. ஒன்று போனால் சட்ட அறிவோடு போய் பேசணும். இல்லை சட்ட அறிவோடு கேட்டல, இல்லை நாங்கள் வந்து சின்மைக்கு ஆதரவாக பேசணும்னு கேட்டினா, அப்போ நீங்கள் எப்படி பேசணும்னு கேட்டிங்கன்னா, இணக்கமாக பேசி அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு செட்டில்மெண்ட்னா மீண்டும் அந்த சங்கத்தில் இணையறதுக்கான அந்த வழிமுறையோடு நீங்கள் பேசணும். நீங்கள் குற்றம் சாட்டிட்டு போனீங்கன்னா இப்படின்றாங்க. எப்படி கோர்ட் எந்த பக்கம் இருக்குதோ அப்படி இப்படி கை காட்டுறோம், நீங்கள் கோர்ட்லேயே போய் பார்த்துங்க, நான் எதுக்கு பேசணும்? அப்படிதானே தவிர இதில் வேற எதுவுமே கிடையாது. இதில் வந்து வைரமுத்து மேட்டை கொண்டு வந்து இதில் நுழைக்கிறது,
இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் மேட்டர் கொண்டு போயிட்டு வைரமுத்து மேட்டர் நுழைக்கிறது வேஸ்ட். அந்த வேலை செய்கிறாங்க. அதில் கொண்டு அது வேற இது வேற. அது வந்து வைரமுத்து வேலை பாலியல் குற்றச்சாட்டுன்றது அது வேற. இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் யூனியன்றது வேற. சினிமா பாட்டுக்கும் ராதாரவிக்கும் சம்மந்தமே கிடையாது. அவர்னா வந்து ஏஆர் ரஹ்மானுக்கு வந்து கைட் பண்ணுற இடத்துல இருக்கிறார். நான் கேட்குறேன், சினிமா பாட்டு பாடுறதுக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? இது டப்பிங் ஆர்டிஸ்ட். இப்போ எல்லாத்தையும் பிரசரிக்கிறான் மொத்தமாக. இது ஒரு பக்கம் வைரமுத்து மேட்ரு, அப்படியே இந்த பாட்டு பாடுற இந்த பின்னணி பாடுற அதை எடுத்துக்க, இன்னும் பக்கம் டப்பிங் பேசுறதை எடுத்துக்க, மொத்தமாக போட்டு கிளறிட்டு ஸ்டாண்ட் வித் சின்மயி, சின்மயி பாவம், சின்மயி பாவம், சின்மயி பாவம். என்ன ஒரு அநியாயம் நடந்திருக்கு, என்ன ஒரு அக்குறம் நடந்திருக்கு, என்ன ஒரு அட்டூழியம் நடந்திருக்கு. உண்மையிலேயே அந்த பெண்ணுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிங்கன்னா சுமூகமாக போய் பேசி, ஏன்னா அங்கே பெரிய குற்றம் எதுவும் இல்லை, ஏதாவது அவங்க சங்க நிர்வாகிகள் ஏதாவது குறையாக பேசியிருக்கலாம். அது இனிமேல் அந்த மாதிரி எதுவும் பேச மாட்டாங்க. நான் வருத்தம் தெரிவிக்கிறேன், இனிமேல் எதுவும் பேசணும்னா வந்து என்னுடைய வேலை என்னவோ நான் பார்த்துட்டு போயிடுவேன், அவ்வளோதாங்க அப்படி சொல்லி சுமூகமாக முடித்து கோர்ட்டில் வந்து கேஸை வாபஸ் வாங்கி நல்லது செய்ய பாருங்க. ராதாரவி கிட்ட வந்து நீங்கள் அணுகுமுறையை பொறுத்து தான் இருக்குது. உங்களுக்கு தெரியும், ஏன்னா நீங்கள் வந்து நல்லவர்னு நினச்சா அவரோட நல்லவர் கிடையாது. நான் பழகின வரைக்கும் சொல்கிறேன், கெட்டவர் நீங்கள் முடிவு பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அவர் கெட்டவராக தான் உங்களுக்கு கடைசி வரைக்கும் கண்ணுக்கு தெரிவார். நீங்கள் வந்து உங்கள் பார்வை வந்து கேட்டிங்கன்னா ஒரு சீனியர் ஆர்டிஸ்ட்டு அப்படின்ற அந்த பார்வையாக போயிடணும். இப்போ சின்மயி போகிறேன்னு கேட்டால் ஒரு தந்தை ஸ்தானத்தில் இருக்கிறாரு, அப்படியும் அந்த பார்வையில் போயிடணும். நீங்கள் எல்லாரையுமே வைரமுத்து பார்வையே நீங்கள் நினச்சிட்டே நீங்கள் இருக்க அத்தனை ஆம்பளையும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வைரமுத்துவா தான் தெரிவாங்க, இல்லையா? இன்னைக்கு கலாச்சாரமே மாறி போயிருக்கு சார். நான் என்ன சொல்கிறேன் சார், நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா நான் ஒன்று சொல்கிறேன் சார், இந்த பாலியல் குற்றச்சாட்டு சொல்கிறேன். நான் இப்போ இந்த மேட்ரு ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு, நம்ம ஜென்ரலாக நான் சொல்கிறேன், சின்மைக்காக நான் சொல்லவே இல்லை. நாம் அடிப்படை ஒழுக்கத்தோடு நம்ம இருந்தோம்னா நமக்கு சிக்கலே கிடையாது. இப்போது வைரமுத்து விஷயத்தில் வந்து நான் சொல்கிறேன் கேட்டால், தவறு நடந்துருச்சுன்னா நீங்கள் சட்டப்பூர்வமாக நீங்கள் நடவடிக்கை எடுக்கிறதுல யாரும் வந்து குறுக்க நிற்க முடியாது. ஆனால் பப்ளிசிட்டி பண்ணும்போது நான் வெண்ணிநடை நிர்மலா அந்த அம்மா பேசுனதை நான் எடுத்துக்கிறேன் ஒரு கணக்கு. நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறது மூலமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கேட்டால், வைரமுத்தை நீங்கள் அசிங்கப்படுத்தலாம் நீங்கள் நினைக்கிறீங்க. அது நடந்துருச்சு, வெற்றிகரமாக நடந்துருச்சு. வைரமுத்து அசிங்கப்பட்டார், அவமானப்பட்டார். தன்னுடைய காதல் மனைவியோட அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேப் கூட விழுந்துருச்சு. எல்லாம் ரைட்டு, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். உங்களுக்கு என்ன நடந்துச்சு? என்ன ஆதாயம்? என்ன ஆதாயம் இல்லை உங்களுக்கு, என்ன இதனால் உங்களுக்கு கிடைச்சது என்ன? அதுக்காக நீங்கள் குற்றச்சாட்டு சொல்ல வேணாம்னு சொல்லவே இல்லை. ஆனால் சொன்னதோட நோக்கம் என்ன? உண்மையிலேயே ஆன் த ஸ்பாட் இன்னைக்கு நடந்துச்சு சம்பவம், அன்னைக்கே புகார் கொடுத்து அன்னைக்கே நீங்கள் வந்து பண்ணீங்கன்னா கரெக்டு. 16 வருஷம் கழிச்சு நீங்கள் வந்து ஒரு விஷயத்தை நீங்கள் வந்து எக்ஸ்போஸ் பண்ணீங்க. அதுக்கு காரணம் என்ன சொல்றீங்கன்னா, அம்மா சொன்னாங்க, ஆட்டுக்குட்டி சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு சொல்றது அர்த்தம் கிடையாது. என்னைக்கு நடக்குதோ அன்னைக்கே வந்து நீங்கள் வந்து அதை வெடிச்சிருக்கணும், பஸ்டாக இருக்கணும். அப்போ உங்கள் பக்கம் நிறைய வந்து திரண்டிருப்பாங்க. அங்கே அவர் எவ்வளோ பெரிய ஆளுமைனா இருந்துட்டு போட்டோம் சார். ஒரு டிஜிபி மேலே ஒரு பெண் காவல்துறை அதிகாரி வந்து புகார் கொடுத்தாங்க. எப்படி நடந்துச்சு பார்த்தீங்கல்ல? எப்படி நடந்துச்சு? அவங்க யோசிக்கவே இல்லையா? இத்தனைக்கும் அவங்க வந்து ஒரு சபன், இத்தனைக்கும் அவங்க வந்து எஸ்பி ரேங்க் தான். எப்படி உடனே வந்து அதை வந்து நடந்து சினிமாவில் கூட நடக்காது. எப்படி சார் சமீப காலமா இது போல ஒரு பாலியல் துன்புறுத்தல் சரி எனக்கு சார் வளர்ந்துட்டே இருக்கு. நான் குறிப்பா ஒரு கேள்வி, ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன், மறந்துட போறேன். பிரேமலதா ஒரு தடவை சொன்னாங்க, ஊசி எடுங்கிறக்காம நூல் நுழையாதுன்னு சொல்லிட்டு. எங்கேயோ ஒரு இடத்துல நீங்க வந்து ஒரு ஆணை தடுமாற வைக்கிறீங்க, அது எங்கன்றது நீங்க கொஞ்சம் அதை நம்ம பெண்கள் பார்த்துக்கணும். நான் ஏதோ பெண்களுக்கு எதிராக பேசணும் கிடையாது. எனக்கும் 2 பெண் குழந்தைகள் இருக்குது. நானும் வந்து அக்கா தங்கையோட பிறந்திருக்கேன். என்னையும் ஒரு அம்மா தான் பெற்றிருக்கிறாங்க. இங்கே வந்து முழுக்க எங்கேயோ வந்து ஒரு பிழை இருக்குது. அதை நம்ம ஒத்துக்க மாட்டோம். அதுக்காக நான் வந்து வைரமுத்து வந்து சப்போர்ட் பண்ணுறதுலாம் கிடையாது. அது ஏற்றுக்கவும் முடியாது. கடுமையாக வந்து என்னுடைய முகநூல் பக்கங்களையும் சரி, என்னோட ட்விட்டர் பக்கங்களும் நான் வந்து கடுமையாக நான் இது பண்ணியிருக்கிறேன். அது வைரமுத்துக்கு சின்மைக்காக கிடையாது. வைரமுத்து குறித்து சில தகவல்கள் வரும்போது அவருடைய பேச்சுக்களை சிலது ஆடியோக்களை நம்ம கேட்கும் போது இது வந்து கண்டிச்சிருக்கிறோம். வைரமுத்துக்கு சப்போர்ட்டே நம்ம பண்ண கிடையாது. ஆனால் எங்கேயோ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தடுமாற வைக்கிறீங்க. அது வந்து நீங்கள் முதல்ல அதை பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுடைய எல்லா இடத்துலையும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒழுக்கத்தை நீங்கள் கடைபிடிச்சிங்கன்னு வச்சிங்களேன், சிக்கலே கிடையாது. 2 தரப்புமே நான் சொல்லுவேன்.
அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும். நான் வந்து சின்மை தரப்பு வைரமுத்து தரப்பு சொல்ல, ஆண்கள் தரப்புல பெண்கள் தரப்பு சொல்கிறேன். எங்கேயோ வந்து ஆண்களை தடுமாறவும் வந்து பெண்கள் வைக்கிறாங்க.